இது வந்து மரபு கட்டுமானம். ஸோ எப்படின்னா கம்பி சிமெண்ட் இல்லாம வெறும் சுண்ணாம்பு கருப்பட்டி. இங்க என்ன கருங்கல்ல இதை போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா சார், மெயினா வந்து இந்த வீட்டு சிமெண்ட் அதிகமா யூஸ் பண்ணுவோம் சார். அந்த 50 ஆற்றல் வந்து இந்த வீட்டுல அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. நார்மலான ஒரு சிமெண்ட் வீட்டுல வந்து அந்த 50 செயல்பாடு கம்மியாயிடும். இப்போ நம்மளுக்கு பில்ல ஏசியே தேவையில்ல சார். ஏசி மழை நாள் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிடும். வெயில் நாள் ஆட்டோமேட்டிக்காவே. ஓகே ஓகே. இது என்னன்னா வந்து அந்த சிமெண்ட் வீடு என்னன்னா நம்ம தலைமுறையோட முடிஞ்சிடும். இது எப்படின்னா நமக்கு வர சந்ததிகளுக்கான ஒரு வீடு இது. நம்ம கட்டி முடிச்ச பிறகு அடுத்த வர சந்ததிகள் இதுல பிறக்கக்கூடிய வணிகம் செஞ்சுட்டு வந்து எல்லாம் முன்னோர்கள் கட்டி வச்சு போயிருக்காங்க. அதெல்லாம் தலைமுறைகளை தாண்டி 300 வருஷம் 400 வருஷம் இருந்துட்டு இருக்கு. சரிங்க. அதே போலதான் நம்ம இப்ப நாங்க செய்யற இந்த மரபு கட்டுமானமும் தலைமுறையை தாண்டி. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. ஆனா உங்களோட பேர், அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லணும். என் பேர் சத்யசீலன் சார். ஓகேங்கண்ணா. நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் திருவண்ணாடு சீர்காழி தாலுகா. சரிங்கண்ணா. இப்போ நம்ம மரபு சார்ந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. பலமுறை தமிழர் செஞ்சாங்களா வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்கண்ணா. இது வந்து மரபு கட்டுமானம். ஸோ எப்படின்னா கம்பி சிமெண்ட் இல்லாம வெறும் சுண்ணாம்பு கருப்பட்டி கடுக்கா யூஸ் பண்ணி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ சரிங்கண்ணா. இந்த வேலை செய்யறது என்ன நம்மளுக்கு நல்லதாச்சு உடம்புக்கு. இப்போ இது எந்த ஊர்ல வந்து நீங்க இந்த கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்ல பண்ணிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா? இது வந்து 950 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்கண்ணா. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த காலத்துல ஒரு மாடர்னா வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஜல்லி மண் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் வீடு கட்டுவாங்க. நீங்க என்னன்னா புது விதமா வித்தியாசமா பண்றீங்க? இது வந்து புது விதமா இல்ல சார். நம்ம தமிழர் வந்தாங்களா, சரிங்க, முன்னோர்கள் வந்தது வந்து எப்படின்னா அயல்நாட்டு சமூகம் வந்து மறக்கடிச்சிட்டாங்க. சிமெண்ட் கம்பி எல்லாம் வளைஞ்சு உடம்பு எல்லாம் ஹீட் ஆயிட்டு பல வியாதிகள் நம்ம ஆள் போட்டு ரொம்ப போடுற மாதிரி ஆயிடுது. சரிங்க. நம்ம சுண்ணாம்புல வேலை செய்யறதால உடம்பு ஹீட்டு கிடையாது, அடுத்தடுத்து நோய் எல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே இப்ப நம்ம எப்படி மூச்சு விடுறோமே அதே மாதிரி இந்த பில்டிங் இப்ப மூச்சு விட்டு இருக்கு. நம்ம எப்படி நம்ம எப்படி வருமோ அது சுவாசிக்குது செவரு. எல்லாமே வந்து நம்ம பேசுறத கால் வாங்கும், நம்ம செய்ய எல்லாமே அது கால் வாங்கிட்டு தான் இருக்கும். இன்னும் டீடைலா நம்ம போய் பார்க்கலாம். கட்டுமானம் பண்ணிருக்கீங்க என்ன விதம் பாக்கலாம் சார். இப்போ வந்து இது வந்து என்ட்ரன்ஸ் ஆகுனா? ஆமா சார், இது வந்து நம்ம வழி விட்டுருக்கோம். சரிங்களா. 7 அடி உயரத்துல 5 அடி அகலம் கட்டுறாங்க. ஓகேங்களா. நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து நிலம் வந்துரும். ஆமா, மெயின் நிலம் வந்துரும். சரி சரிங்களா. ஓகே. இப்ப நார்மலா இப்ப கல்லு தான் எல்லாமே பயன்படுத்துவீங்களா? ஆமா, எல்லாமே கல்லு சுண்ணாம்பு 2 மணல் 3 சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இந்த மணல்லாம் எந்த மாதிரியான மணல்னா? எல்லாம் நம்ம காலம் ஆத்து மண் மாதிரி. ஆத்து மண் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இது தூரம் சார். நம்ம திண்டுக்கல் வாங்கணும் கருணத்துக்கு. சரிங்கண்ணா. கஸ்டமர் கேட்டாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு கீழே வந்து நீங்க இது போட்டிருக்கீங்க சிமெண்ட் வந்து இந்த தூணுக்காக போட்டுருக்கோம் சார். நம்ம 100 ஒரு 10% வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் சார். சரிங்கண்ணா. இதுக்காக பண்றதா இதோட இப்ப கருங்கல் இருக்குல்ல, சுண்ணாம்பு வச்சு சுண்ணாம்பு லேட் செட்டிங் ஆகும். ஓகே ஓகே. அதனால நம்ம உடனே வைக்கிறதா கஸ்டமர் ரெடி பண்ணி இது பண்ணி போட்டுருவோம் நம்ம. சரி சரிங்கண்ணா. அதாவது ஒரு 10% இப்ப 100% நம்ம வீடு முழுக்க படுத்துறதுக்கு 10% வந்து சிமெண்ட் வந்து பயன்படுத்தலாம். சரி சரிங்கண்ணா. சோ இது இந்த ஸ்பேஸ் என்னத்துக்காகனா? இந்த பேஸ் தான் இது கிச்சன் சார். இது சரி சரிங்கண்ணா. கிச்சனுக்காக. ஆமா சார். ஓகே. 2 ஜல்லு சார். ஓகே. இதெல்லாம் கிச்சன் ஃபுல்லா கிச்சன். சரிங்க. இது நம்ம முட்டை கேட்டாங்க, முட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. சரி சரி சரிங்க. மேல ஃபுல்லா கிளாஸ் வந்துரும் சார். மேல மேல கிளாஸ் வச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து பேஸ்மெண்ட் எப்படி போடுவீங்க? பேஸ்மெண்ட் என்ன மாதிரி? பேஸ்மெண்ட் சார் கீழே நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணிட்டு சரிண்ணா ஒரு 4 அடி ஆழத்துல ஜிஎஸ்பிஜி நாங்க குழி எடுத்துறோம் சார். சரிண்ணா. எடுத்துட்டு நம்ம அந்த கண்டைகள்லாம் இருக்குல்ல, கண்டைகள் எல்லாம் அதை வச்சு கீழே 3 அடி ஆழத்துல 4 ஒருத்துக்கு பேஸ்மெண்ட் போட்டுரும் சார். போட்டுட்டு அடுத்து 2வது என்ன செய்வோம், கொஞ்சம் ஒரு 10 நாள் செட்டா விட்டுட்டு காய விட்டு அதுக்கப்புறம் 1.5 கட்டோல போடும் ஃபுல்லாவே. 1 சேவரை போட்டு அதனால ஒரு 10 நாளைக்கு நல்லா தண்ணி பிடிச்சி போயிருங்க நமக்கு. அதுக்கப்புறம் மண்ணு கொட்டி அதை கூறாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் டெலே பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். சரி சொல்லுங்க. இந்த கல்லு ராஜபாளையத்துல வந்துருக்கு சார் நம்மளுக்கு. இந்த பில்டிங் ஒரு 12,000 கல்லு நம்ம வச்சிருக்கோம். வச்சுட்டு இப்போ ஃபுல்லா கீழே எல்லாம் ஒட்டியாச்சு. ஒரு 4 அடி ஒட்டாம வச்சிருக்கோம். மேல பரப்பிட்டு இருக்காங்க, ஆளுங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஓகே, பாக்கலாங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் என்னன்னா இது எதுக்காகனா இது ரூம் சார். இது ஓகே மாஸ்டர் பெட்ரூம் கிட்டாங்க. ஓகே. ஃபுல்லா பெட்ரூம், இது அட்டாச் பாத்ரூம் சார். இது உள்ள அட்டாச் பாத்ரூம். சோ இங்க என்ன கருங்கல்ல இத போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா சார், மெயினா வந்து இந்த வீட்டு சிமெண்ட் அதிகமா யூஸ் பண்ணுவோம் சார். அதனால காசு கருங்கல் போட்டு தான் பண்ணுவோம். கருங்கல் மத்தபடி கல்லு இப்ப ஜல்லி அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். எப்படின்னா கஸ்டமர் கேக்குற மாதிரி படி சமத்துல உள் படி கேட்டாங்கன்னா அதுல வந்து சிமெண்ட் எல்லாம் படியே மேக்ஸிமம் எல்லாமே சிமெண்ட் தான் போற மாதிரி இருக்கும் சார். பாக்கி எல்லாமே இது பண்ணி. ஓகே ஓகே. இப்படிதான் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா சார். எனக்கு பார்க்கவே வந்து கொஞ்சம் இதா இருக்குது. சோ எப்படி வந்து இப்ப மேல போய் பார்க்கலாம்னா, ஏன்னா சில நேரத்துல லீக் ஆகுமோன்னு எனக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல சார். நீங்க வந்து மேல பாருங்க, லீக் ஆக வாய்ப்பு கிடையாது. நீங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க மேல வேணாம் சார். அந்த செட்டிங் ஆயிடும். ஓகே ஓகே. அதாவது லோட் எல்லாம் என்ன பக்கத்துல மேல நமக்கு இன்கேஸ் ஏதாவது கூரை போடனாலுமே போட்டுக்கலாங்களா? தாராளமா போட்டுக்கலாம் சார். இந்த இதுல இருந்து 2 ஃப்ளோர் நீங்க கட்டலாம். இதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் கூட தாராளமா கட்டலாம் சார். கஸ்டமர் கேட்கறாங்க, நாங்க அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, 2 ஃப்ளோர் செய்வோம். ஓகே, அடுத்தது போய் பார்க்கலாம். சரிண்ணா. இப்ப இந்த இடம் சோ இங்க வந்து சாமி அலமாரி மாதிரி முத்தத்தோட வச்சிருக்கீங்களா சார்? சரிண்ணா. ஓகே. இப்ப இங்க வந்துனா என்ன படிக்கட்டு படி சார். நேரா போயிட்டு ஃபுல்லா ஹெட் ரூம் வந்து சார். ஃபுல்லாவே இல்ல மேல வந்து சார். மேல போய். சரி சரி. இது வந்து ஹாலுங்களா? ஆமா சார், பெரிய ஹால் இது. ஓகே. நெக்ஸ்ட்ங்க இது என்னன்னா இது பெட்ரூம் சார். இது ஓகே. சோ இது ஒரு பெட்ரூம். ஆமா சார்.
ஆனா இப்ப இருக்கும்போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. நீங்க வெளிய இருந்து வந்தீங்க, இப்ப இந்த பில்டிங் எல்லாம் கூலிங்கா இருக்கீங்க. ஓகே, இது சும்மா வீடியோக்காக சொல்ல தெரியுது, ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரியுது சார். இதை வந்து நீங்க பூசிட்டு வந்தீங்களேன், இப்ப நமக்கு பில்டிங் ஏசியே தேவையில்ல சார். ஏசி ஆமா, மழை நாள் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிடும், வெயில் நாள் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கூலிங் கிடைச்சிடும் சார். கூலிங் கிடைச்சிடும். சோ அந்த மாதிரி, அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி எல்லாமே உயிர் உள்ள சேவை சார். எல்லாமே நம்ம என்ன பேசுறோமோ அனைத்தும் அப்படி காது வாங்கிட்டே இருக்கும். நம்ம கோயில் ஒரு கருங்கல் இருந்துச்சுங்க, அதுல உள்ள அனைத்து தூணும் உயிர் உள்ள தூணும் தான். நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம லிட்டன் அப்படியே நமக்கு கிடைக்கிறது. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இப்போ இது வந்து பூசுறது வந்து சிமெண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க? சிமெண்ட் இதுக்கப்புறம் சிமெண்ட் கிடையாது சார், எல்லாமே சுண்ணாம்பு தான். ஓகே, இது மேலேயே சுண்ணாம்பு யூஸ். ஆமா, சுண்ணாம்பு ஒன்று கூட கலவை போட்டு பூசிக்கணும் சார். ஓகே ஓகே, சரி நம்ம மேலே போய் நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி ஓகே, நான் உங்க பேர், அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சதப்தி இதுல? வணக்கங்க, என் பேர் சபரிராஜன். சரிண்ணா. நான் மயிலாடுதுறை மாவட்டம் திருவண்ணாடு. ஓகேண்ணா. சொந்த ஊர். நான் வந்து இந்த இயற்கை சார்ந்த மரபு கட்டுமானத்துல வந்து இதை வந்து பின்பற்றதுக்காக வந்து இதை கத்துட்டு இருக்கேன். ஓகே, கத்துக்கிட்டு இதை வந்து செயல்முறையில செஞ்சுட்டு இருக்கேன். சரி, எத்தனை வருடமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? நான் வந்து கடந்த ஒரு 15 வருஷமா வந்து அந்த சிமெண்ட் சம்பந்தமான துறையில இருந்தேன். சரிண்ணா. அதுல இருந்து கொஞ்சம் மாற்று இதெல்லாம் கத்துக்கணும், முன்னோர்கள் வாழ்ந்தது, இதை எப்படி மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக அந்த முயற்சியில ஈடுபட்டு கடந்த 3 வருஷமா வந்து இந்த தொழிலை ஃபாலோ பண்ணிட்டு இதை முறைப்படி கத்துக்கிட்டு இன்னும் இப்ப வந்து புதுசா வந்து இந்த வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இது வந்து ஃபுல்லாவே வந்து சுண்ணாம்பு, மணல், கடுக்கா வெள்ளம் அதெல்லாம் பயன்படுத்தி கட்டக்கூடிய வீடு. சரிங்கண்ணா. இப்போ இந்த ரூஃபிங் வந்து எப்படி போறீங்க, எந்த மெத்தட்ல போறீங்க, அதை பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா. இது வந்து சுண்ணாம்பு மணல் பயன்படுத்தி வந்து இதோட ரேஷியோ வந்து 1க்கு 1 கூட சுண்ணாம்பு 1 கூட மணல் போட்டு அதை பயன்படுத்துறது. சரிங்கண்ணா. இது வந்து ப்ராசஸ் எப்படின்னா 15 நாள் வந்து புளிக்க வைக்கணும். மணலையும் சுண்ணாம்பே கலந்து தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைக்கணும். ஓகே, அரைச்சு மிக்சர் மிஷின் எப்படி நம்ம எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்ல பயன்படுத்திக்கலாம். அதான் இந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அதை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி இது மாதிரி வந்து கண்டிக்கல் அச்சுக்கல்னு சொல்லுவாங்க. இந்த முறையில வந்து 2 லேயர் அது மாதிரி இது பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து கீழே விழுறதோ இல்ல விரிசல் விடுறதோ அதெல்லாம் எதுவுமே ஆகாது? இல்ல, எதுவும் ஆகாது. அது இருக்க வந்து கொஞ்சம் லேட் செட்டிங். ஓகே, எவ்வளவு நாள் ஆகும் ஃபுல்லா செட்டிங் முடியும்? ஒரு இது மினிமம் வந்து ஒரு 15 நாள்ல செட்டிங் ஆயிடும். ஃபுல் செட்டிங் 15 நாள்ல செட்டிங் ஆயிடும். ஓகே, அதுக்கு மேல வந்து மேலனா ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து நார்மலா போடுற வந்து செங்கல் ஜல்லி போட்டுருவோம். மேலே போடுவோம். மேல வெதரிங் சொல்லுவோம். நார்மலா எல்லாத்துலயும் போடுற வெதரிங் போட்டோம்னா மொத்தம் 3/4 அடி ஹைட் வந்துரும். அது வந்துட்டுனா நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைச்சிடும் நமக்கு. சரி சரிண்ணா. இதோட பயன்பாடு என்னன்னா வந்து ஒரு இயற்கையான ஒரு வாழறதுக்கான வந்து முழு பங்களிப்பும் இந்த வீட்டுல உண்டு. ஓகே ஓகே. இப்ப வந்து சராசரியா வந்து நமக்கு வந்து ஒரு 91% வந்து நமக்கு ஹீட் உடம்புல இருக்கு. இந்த வீட்டுல வந்து எப்படின்னா வந்து அந்த கூலிங் தன்மை அதிகம். அதாவது இந்த 5 பூதங்களோட ஆற்றல் வந்து இந்த வீட்டுல அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நார்மலான ஒரு சிமெண்ட் வீட்டுல வந்து அந்த 5 பூதங்களோட செயல்பாடு கம்மியாயிடும். இந்த வீட்டுல வந்து அது தடப்படாது. அது நம்மளோட உடம்புல என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது சரி பண்ணக்கூடிய பவர் இதுல உண்டு. கண்டிப்பா. அதனாலதான் அந்த முன்னோர்கள் வந்து இந்த வீடை பயன்படுத்திருந்தாங்க. கண்டிப்பா. இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்ததுனால வந்து அந்நிய இதுல மாறினதுனால வந்து எல்லாம் கைவிடப்பட்டுட்டு இந்த மறுபடியும் மீட்டர் எடுத்து வந்து நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம். இப்ப எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப இது வந்து மேல ஏதோ லோடு வைக்கிறோம், இல்ல வந்து மழை காலத்துல வந்து கீழே வந்து லீக் ஆகுமா, அதை பத்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் கம்பேர் பண்றதுக்கு? இப்ப மாடர்ன் நார்மலா இப்ப வந்து சிமெண்ட் யூஸ் பண்றதுக்கும் இப்ப இந்த மாதிரியான சுண்ணாம்பு பிளஸ் மண் யூஸ் பண்ணி கட்டுற வீடுக்கும் ஸ்ட்ராங் அந்த எப்படி இருக்கும்? அந்த ஸ்ட்ராங் நல்ல ஸ்ட்ராங் நீடிச்சு நிற்கிறது வந்து லேட் செட்டிங் ஆனதுதான். ஆனா வந்து லீக்ல அது வந்து பராமரிப்பு மட்டும் கொஞ்சம் முறையா பாத்துட்டு இருக்கணும். சரிண்ணா. இப்போ நார்மலா எப்படி அந்த இயல்பா அந்த வீடு எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ, அதை ஒட்டை அடிக்கிறது, போறது, பெயிண்டிங் பண்றது, இதெல்லாம் அன்றாடம் செய்யற மாதிரி வருஷத்துக்கு பொங்கலுக்கு செய்யற மாதிரி அது வருஷம் வந்து இதை வந்து கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே வந்து நல்ல தலைமுறையை தாண்டி வரும். ஓகே ஓகே. இது என்னன்னா வந்து அந்த சிமெண்ட் வீடு என்னன்னா நம்ம தலைமுறையோட முடிஞ்சிடும். இது எப்படின்னா நமக்கு வர சந்ததிகளுக்கான ஒரு வீடு. இது நம்ம கட்டி முடிச்ச பிறகு அடுத்த வர சந்ததிகள், இதுல பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தோம்னா நல்ல ஒரு உறக்கம் வரும். அதுக்கான ஒரு இதுதான் மெயின். இந்த வீடு வந்து எப்படின்னா அந்த காரைக்குடி செட்டிநாடு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த வெளியில போய் வணிகம் செஞ்சுட்டு வந்து எல்லாம் முன்னோர்கள் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் தலைமுறையில தாண்டி 300 வருஷம் 400 வருஷம் இருந்துட்டு இருக்கு. அதே போலதான் நம்ம இப்ப நாங்க செய்யற இந்த மார்பு கட்டுமானமும் தலைமுறையை தாண்டி நிலைச்சு நிக்கும். இதே மாதிரியான கட்டுமுறையை தான் அவங்க ஆமா, இதே மாதிரி கட்டுமுறை தான் பயன்படுத்திருக்காங்க. சிமெண்ட் இல்லாம கம்பி இல்லாம இதுல வந்து நாங்க ஒரு 10% வந்து சிமெண்ட் பயன்பாட இது பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா அந்த படிக்கட்டு, கிச்சனு, அது மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத இதெல்லாம் வந்து செய்யற மாதிரி இது இருக்கும். சிமெண்ட் யூஸ் பண்ணி 90% மேக்ஸிமம் மேக்ஸிமம். இதோட கட்டுமானத்துக்கு வந்து அளவுகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2க்கு 1. ஓகே. பூசோலை பாத்தீங்கன்னா 1க்கு 1 ஃபார்முலா. அது ஒரு சட்டி சுண்ணாம்புனா ஒரு சட்டி மண்ணு போட்டு மண்ணு அது போட்டு கடுக்கா வெள்ளம், பனங்கற்பட்டி அதெல்லாம் போட்டு இது பண்றது. ஓகே ஓகே. பூசோலையை பத்தி பாத்தீங்கன்னா வந்து செட்டிநாடு பூசோலை தான் பண்ணுவோம். அது எப்படின்னா வந்து கத்தாழை, முட்டை, தயிர் தண்ணி இதெல்லாம் வச்சு பூசி ஒரு 5 லேயர் ஏத்துவோம். 5 லேயர் ஏத்தி பினிஷிங் வந்து சோசம் பவுடர் போட்டு பினிஷிங் பண்ணுவோம்.
பண்ணோம்னா அந்த வளர்ப்பு நல்லா இருக்கும். அதுல பெயிண்ட் அடிக்க தேவை, நமக்கு வந்து அந்த ஒரு நைஸ்னஸ் கிடைக்கும். அது விரிசல் விடுறதா? விரிசலுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அது வந்து இருக்க இது வந்து எப்படின்னா இருக்க வந்து செட்டிங், காத்து மழை அது மாதிரி வெயில வந்து இழுத்து கொடுத்து செட்டிங் ஆன தன்மை உண்டு. மழையை தண்ணீரை உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. அதனால வந்து இதுல வந்து இயற்கை விரும்புறவங்க இதை வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. இது வந்து இதை நினைச்சு எதுவுமே பயப்பட தேவையில்லை. புது டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல, பழைய டெக்னாலஜி நம்ம முன்னோர்கள் வந்து விட்டு சென்றதை வந்து இப்ப நம்ம வந்து மீட்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, நம்மளோட பாரம்பரியம் சொல்ல போனா தமிழோட மரபு பாரம்பரியத்தை வந்து இப்ப மீட்டர் எடுத்து பண்றோம். அந்த இயற்கையை நாடி போறவங்க வந்து இதை கண்டிப்பா வந்து விரும்புவாங்க. சரிங்க. அதாவது நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கடுக்கா தண்ணி சுண்ணாம்போட வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ள ரேஷியோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு அமுக்குள்ள ஒட்டினாங்கன்னா அது வந்து அப்படியே இருக்க பிடிச்சிக்கும். கொஞ்சம் செட்டிங் கொஞ்சம் ஒரு 5 நாள் செட் ஆகணும். செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ நம்ம தண்ணி வந்து டெய்லி ஊத்துற மாதிரி ஊத்தலாமா? டெய்லி ஊத்தலாம். டெய்லி அதுக்கு வந்து தண்ணி வந்து மெயின் பயன்பாடு. டெய்லி வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரியே அதுக்கு தண்ணி பயன்பாடு பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கடுக்கா தண்ணி தான் பயன்படுத்துறோம். என்ன காரணம் கடுக்கா தண்ணி? அதுலதான் வந்து பாண்டிங் தன்மை அதிகமா இருக்கு. கடுக்கா தான் இப்ப வர லீக்கேஜ் ஆயில் எல்லாமே வந்து இந்த அதோட ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா கடுக்கா தான். அந்த கடுக்காவை வெள்ளமும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருக்க தன்மை அதிகமாகும். கடுக்காவே வெள்ளமும் கடுக்கா வெள்ளமும் இதாவது அதுதான் வந்து இது பாண்டிங் ஆகிறதுக்கான ஒரு தன்மை கிடைக்குது நமக்கு. சரி. இது வந்து என்ன கல்லு கையில? இது வந்து இதுதான் வந்து கண்டிகள் அச்சுக்கல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாக்கு தகுந்த மாதிரி இது வந்து நமக்கு ராஜபாளையத்துல இருந்து கிடைக்குது. இதுதான் வந்து இந்த ஒட்டுக்கு மெட்ராஸ் ரூப்புக்கு இதான் பயன்படுத்துறது. இது 2 லேயர் பயன்படுத்துவோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா செங்கல் ஜல்லி வந்து ஒரு 4 இன்ச் காங்கிரீட் மாதிரி போட்டோம்னா மேல போட்டோம்னா மொத்தம் 9 அங்குல சைஸ் வந்துடும். அதுக்கு மேல நம்ம தர போறதோ டைல்ஸ் போறதோ வந்து நம்மளோட விருப்பங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். இதோட ஹீட் எல்லாம் இது தாங்கிட்டு கீழே குளிர்ச்சியா இறக்கி விடும். அதுதான். சரி, இப்ப இந்த வீடு கட்டுமானத்துக்கு மொத்தம் எவ்வளவு நாட்கள், அதுல எவ்வளவு மாதம் வரைக்கும்? இது குறைஞ்சது ஒரு 6 மாத காலங்கள் ஆகும். 6 மாதம். அதாவது இந்த நம்ம எந்த பகுதிக்கு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் எப்படி கிடைக்குது, அந்த சுற்று வட்டார பகுதியில் பொருட்கள் கிடைக்கிறது தகுந்த மாதிரி அதை சேகரிச்சு தான் இதை செய்ய முடியும். நம்ம வந்து நார்மல் வீட்டு மாதிரி அதிரடியெல்லாம் அதை பண்ண முடியாது. நம்ம பொருட்கள் சேகரிக்க கொஞ்சம் நாட்கள் ஓடும். பொருட்கள் சேகரிச்சா அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம வேலைகளை ஒரு 6 மாதங்கள் ஆகிடும். 6 மாதங்கள் முடிக்கலாம். பொருட்கள் தகுந்த மாதிரி பண்ணிடலாம். இதுக்கு மெயினான மூலப்பொருள் வந்து சுண்ணாம்பு, மண்ணு, அப்புறம் வந்து கல்லு. அதாவது அந்தந்த பகுதியில் கிடைக்கிற செங்கல், கருங்கல் பேசுக்கு கருங்கல் போட்டுருவோம். மேல வந்து 1 அடி பேசல் வரைக்கும் 1 அடி கருங்கலும் பிளஸ் செங்கலும் போட்டுருவோம். செவரோட அகலம் எவ்வளவு? செவரோட அகலம் பாத்தீங்கன்னா அது 1.25 அடி செவரு. சுற்று செவரு, குறுக்கு செவரு எல்லாமே வந்து 1.25 அடி செவரு. மேலே அப்படியே ஊத்தி விட்டுருங்க. ஆமா, மேல இந்த கடுக்கா ஊத்தி அந்த பாலை கரைச்சி விட்டோம்னா நல்ல ஒரு பாட்டிங் ஆயிடும். சரி, இப்ப தோராயமா எவ்வளவு சதவீதம் வந்து வேலையை வந்து முடிச்சு? நமக்கு ஒரு 80% வேலை வந்து ரூஃப் லெவல் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சா இது வந்து செகண்ட் லேயர். சரிங்களா. இந்த இது மாதிரி படுக்கையில போட்டோம் செகண்ட் லேயர். திரும்பி வந்து சுண்ணாம்பு கலவை போட்டு செகண்ட் லேயர் இது மாதிரி ஒர்க் போட்டு அதுக்கு மேல வந்து இந்த 4 இன்ச் கணம் செங்கல் ஜல்லியை உடைச்சு செங்கலை உடைச்சு செங்கல் தானா? ஆமா, இந்த செங்கல் இதுல வந்து அரைக்கல் வேஸ்ட் ஆகிற ஜல்லி மாதிரி உடைச்சு சுண்ணாம்பு கலந்து கடுக்கா வெள்ளம் கலந்து அந்த இயல்பா போற அந்த காங்கிரீட் கலவை போறோம் அதே மாதிரி அந்த மிஷின்ல போட்டு கலந்து ஒரே லேயர் ஃபுல்லா வந்து ரூஃப் மாதிரி தட்டி விட்டுறது. போட்டோம்னா நல்ல ஒரு பாண்டிங் ஆயிடும் ஃபுல்லா. அதுக்கு மேல வந்து கடுக்கா வெள்ளத்தை போட்டு நம்ம வந்து அதை கொத்து கட்டன் போடுவோம். போட்டு தட்டிட்டோம்னா நல்லா இருக்க பிடிச்சிடும். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கேரளா ஓட எந்த ஓட நம்ம வந்து மேல பைண்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வந்து ஒரு 3 அடி சுற்றுச்சுவர் வந்துடும். சுற்றுச்சுவர் வந்துட்டு அடுத்தது வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் பண்ணோம்னா லோடெல்லாம் எவ்வளவு நாள் தாங்கும்? வேணா ஒன்றும் பிரச்சனை. லோடு தாங்கிறது லோடு இருக்க வந்து இதோட ஆயில் வந்து அதிகம் இருக்கு. அதாவது வீக்காவதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிண்ணா. நல்ல மாதிரியா மழை காலங்கள்லாம் தண்ணி எங்கேயாவது அடப்பு இருந்தா ஏதாவது அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கணும். தண்ணி தேங்காம பாத்துக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா வந்து காக்கா ஏதாவது தூக்கிட்டு வந்து போட்டிருக்கோம் அதை மட்டும் பராமரிச்சாலே போதும். இருக்க வந்து நல்லா ஒரு தன்மை நல்ல அதுதான். ஆனா இப்ப இது என்ன ட்ரம்ல என்ன பண்ணிட்டு இதுதான் வந்து நம்ம ஊற வச்ச கடுக்கா தண்ணி. கடுக்கா தண்ணி கடுக்கா உள்ள இருக்கு. ஆமா, கடுக்கா இதெல்லாம் மூட்டை உள்ளது கடுக்கா. கடுக்கா வெள்ளம் இதுல போட்டுருக்கு. இது 3 நாள் ஊற வச்சது. 3 நாள். ஆமா, ஊற வச்ச தண்ணி இது. இதோட எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காட்டுறேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 1:1 சுண்ணாம்பு. இதுல வந்து இப்ப ஊத்துனோடனே நிறம் மாறும் பாருங்க. அப்படி மஞ்சள் கலர் இன்னும் ரெட்டா மாறிடாது. கொஞ்ச நேரத்துல அந்த கலருக்கு வந்துடும். ஆமா, இந்த கடுக்கா தண்ணி தான் பயன்படுத்தணும். ஆமா, நார்மல் இதுதான் வந்து இதோட செட்டிங் தன்மையை வந்து அதிகப்படுத்துறது. ஓகே. நார்மல் தண்ணிக்கு இதுக்கு வந்து இதுதான் வந்து பாண்டிங் தன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஓகே. அதனாலதான் இதை போட்டுதான் நமக்கு வந்து அந்த கட்டுமானத்தோட புரிமானமே இதுல தான் இருக்குது. ஓகே. இப்ப இது வந்து 1:1 கலவை போட்டு எத்தனை நாள் ஊற வைப்பீங்கன்னா? இந்த கடுக்கா தண்ணி வந்து 3 நாள் ஊறணும். இல்ல இந்த கலவை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது இது வந்து உடனே யூஸ் பண்ணதுக்காக செயல்பாட்டுக்கு தேவைப்படுறது வந்து ஊத்தி மிக்ஸ் பண்ணோம்னா அது பாண்டிங் ஆயிடும். அந்த இது அது வந்து அரைச்சு வச்ச கலவை. அது வந்து அரைச்சு வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்குள்ள காலியாடும். அதுக்கப்புறம் புதுசா வந்து 15 நாள் ஊற வச்சு அரைச்சு மறுபடியும் 15 நாள் அதை பயன்படுத்தணும். தேவையான அளவுக்கு அப்பப்ப இது பண்ணிக்கிறது. இதுதான் வந்து நம்ம பயன்படுத்துற கிளிஞ்சல் சுண்ணாம்பு. கிளிஞ்சல் சுண்ணாம்பா? ஆமா. சுண்ணாம்புல வந்து 3 வகையான சுண்ணாம்புலாம் இருக்குது. சரிங்களா. நம்ம வந்து ஏன் அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துறோம்னா இதுல வந்து கால்சியம் பவர் வந்து அதிகம். இதுல இது இயற்கையாக வந்து
இது அந்த சிப்பி அந்த இது மாதிரி கிளிஞ்சல் இதுல இருந்து எடுக்கிறது. இதோட தன்மை வந்து பவர் அதிகமா இருக்கும். அதுல கல் சுண்ணாம்புங்கிறது வந்து மலைகளை வந்து பாறையை வெட்டி அந்த கல்லை வந்து வெவிச்சு அந்த பதப்படுத்துறது. அதுக்கு வந்து ஒரு 50% தான் கால்சியம் அதுல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். நம்ம முழு பயன்பாட்டுக்கும் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு தான் பயன்படுத்துறோம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கும், கூலிங் அதிகமா இருக்கும். அது மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதனால வந்து நம்ம என்னோட வேலையில வந்து பொதுவாக வந்து எல்லாமே வந்து இதுதான் பயன்படுத்துறது. A to Z கீழே இருந்து மேல இருக்க எல்லாத்துக்கும் கட்டு வேலை, பூசு வேலை, ஃபினிஷிங் எல்லாத்துக்கும் வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு தான் பயன்படுத்துறோம். இதுதான் வந்து கடுக்கா. இது ஊற வச்ச கடுக்கா. இது அதாவது உடைச்சிடணும். கடுக்காயை வந்து நல்லா உடைச்சி மிஷின்ல கொடுத்தீங்க. எங்களுக்கு மிஷின் கிடைச்சது. மிஷின்ல உடைச்சி இதை ஊற வச்சிருது. ஊற வச்ச பிறகு அந்த சாரம் மட்டும் தான் இறங்கும். அது உள்ள வெள்ளமோ அதுவும் போட்டோம்னா நல்லா இதாயிடும், நுர பொங்கும். நல்லா கலக்கி எடுத்தோம்னா 3 நாள் ஒரு ட்ரம் 200 லிட்டருக்கு வந்து 20 கிலோ கடுக்கா 20 கிலோ வெள்ளம் போடுவோம். போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு அதை எடுத்துட்டு வேற புதுசா போடணும். இந்த மணல் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் என்ன மணல் கிடைக்குதோ அதை அந்த மண்ணை பயன்படுத்திக்கிறோம். ஆமா, இது சலிக்கிறது. இது வந்து கட்டு வேலைக்கு நார்மலா வந்து பயன்படுத்திப்போம். இது வந்து 2 கலவை போட்டு பயன்படுத்துறது கட்டு வேலைக்கு. பூசலைக்கு வந்து ஜலடைய சலிச்சு அந்த 15 நாள் ப்ராசஸ் ஊற வைக்கணும். தண்ணி பிடிச்சி ஆமா அதே மாதிரி ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் தான் பயன்பாடு கொண்டு வரணும். இந்த பகுதியில் கிடைக்கிற செங்கலை பயன்படுத்திப்போம். இது நாட்டு செங்கல் தான். அது இங்க கிடைக்கிற செங்கல். அது இல்லாம நம்ம இந்த சின்ன செங்கலுமே ஆமா, இந்த சின்ன செங்கல் வந்து இது வந்து ராஜபாளையத்துல இருந்து நமக்கு வருது. இது வந்து மெயினா ரூஃபிங் மட்டும் தான் இது பயன்படுத்துவோம். மத்தபடி அதுதான் வந்து நமக்கு என்ன இது செங்கலோட பங்கு தான் அதிகம் இந்த வீட்டை பொறுத்தளவு. சுண்ணாம்பு, மணல், செங்கல் 3க்கு தான் அதிக வேலை இதுல. ஏன்னா செவர்லாம் வந்து 1.5 கால் செவரு, 1 அடி செவரு, அது மாதிரி செவரு தான் இந்த வீட்டுக்கு போடுறோம். ஏன்னா இதுக்கு வந்து காலம் கிடையாது. அதனால வந்து அந்த அகலமான செவத்துல தான் வந்து இந்த வீடு நிக்கணும். அதனால வந்து அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்ப கருங்கல் அதிகமா கிடைக்கல, பேசருக்கு கருங்கல் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து செங்கல் பயன்படுத்துவோம். இல்ல கிடைக்காத இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அது மாதிரி பயன்படுத்தி செய்ய முடியும் நம்மளால. அந்த இதெல்லாம் ரூஃபிங், அந்த இதெல்லாம் ஜன்னல் இதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கருங்கல்ல தான் போட்டிருக்கோம். அந்த பகுதியில ஃபுல்லாவே கருங்கல்ல தான் போடுறது. அடுத்தது வந்து பூசி முடிச்ச பிறகு அந்த சன்சைடுங்கிறது அது வந்து மரத்தை பயன்படுத்தி அது கேரளா நாட்டு ஓடுன்னு சொல்றோம்ல, ரயில் ஓடு, அதை போடுற மாதிரி பண்ணிருக்கோம். முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்கும். இன்னும் ஒரு எப்படி இதோட பூசோட ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் கம்ப்ளீட்டா 3 மாசம் ஆகும். கீழே வந்து தரைகள் ஆத்தங்குடி தான் போடும். ஆத்தங்குடி டைல்ஸ். ஆமா, அதுதான். அதுவும் நல்லா கூலிங்கா இருக்கும். அது மாதிரி ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு 80% வந்து இயற்கையை சார்ந்து பண்றோம். அந்த 10% வந்து இந்த படிக்கட்டு, கிச்சன் மேடை அது மாதிரிங்கிறது வந்து அந்த கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிமெண்ட் கம்பி பயன்பாட்டை வந்து இது பண்றோம். சரி, ஓகே. அப்ப வந்து இப்ப வெளிப்புற பூச்சி வேலைங்கிறது அது எப்படி பண்ணுவீங்க? அது எப்படின்னா வந்து 1 கலையை தான் வந்து பயன்படுத்துவோம். சரிங்க. அது எப்படின்னா ஒரு 3 கோட்டை வெளியே பூச்சி வேலை. முதல் நாள் வந்து ரஃப் அடிச்சு விடுவோம். அடுத்த நாள் ஃபினிஷிங் பண்ணி 3ஆவது நாள் வந்து பால் வைக்கிறதுன்னு 3 கோட்டிங் பண்ணிடுவோம். வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸ் இருக்காது. வெளியில நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சுண்ணாம்பு அடிக்கலாம். பெயிண்ட்லாம் அடிக்கூடாது. பெயிண்ட் அடிச்சோம்னா அந்த கூலிங் தன்மை இதாயிடும், இருக்கிற தன்மை இதாயிடும். சுண்ணாம்பு நம்ம கலர் பிடிச்ச கலர் அடிச்சு இது பண்ணிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 கோட்டை உள்ள இது பண்ணுவோம். 6 கோட்டை எப்படின்னா வந்து ஒரு 1 இன்ச் திக்னஸ் ஆயிடும். செவரோட இது வாசல் ஜன்னல் வச்ச பிறகு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அடிச்சு தொடத்தை போட்டு அடிச்சு விட்டுருவோம். அடிச்சு விட்டு அது வாட்டர் ஃப்ரீ பண்ணோம்னா செட்டிங் ஆயிட்டு இருக்கும். 2 நாள் சென்று மறுபடியும் வந்து இன்னொரு கோட்டை அடுத்த நாள் வந்து 3ஆவது நாள் வந்து ஒரு 4 கோட்டை ஒரே நாள்ல ஏத்தணும். அந்த கோலமாவு, சுண்ணாம்பு அதெல்லாம் கலந்து ஏத்துறது. ஏற்றி முடிச்ச பிறகு அடுத்தது வந்து ஃபைனல் டச் என்னன்னா சோசன் பவுடர்னு ஒன்று இருக்கு. அடுத்த நாள் வந்து அந்த பவுடர் அப்படியே சர்ஃப்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம கூழாங்கல் ஒன்று இருக்கு, தேய்க்கிற கல், அதை வச்சு தேய்ச்சோம்னா அந்த வளர்ப்பு தன்மை வந்துடும். ஓகே, அதாவது நம்ம பட்டி பார்த்த மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். அது எப்போ தொட்டு பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்கும். அது இருக்க ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஒரு 4 நாள் சென்று தண்ணி மட்டும் அதுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். கொடுக்க அது செட் ஆகி நல்லா லீக் வருது, கிராக் வருது, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை பண்றோம். இது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் மூலியம் வந்து வேலை. ஓகே, அவங்க பிளான் படி பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான வீடுகள் வந்து கட்டி தேரணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்றது? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் தேவைப்படுறோம்னா அவங்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாம், தாராளமாக கூப்பிடலாம். எங்களை கூப்பிடலாம். எல்லா இடத்துலயும் அது அவங்கள்ட்ட பொருள் வசதி அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களை கட்ட கூப்பிட்டாலும் நாங்க போய் கட்டுவோம். இல்ல அவங்களால வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியல, நீங்களே எல்லாம் பண்ணி செய்யுங்கன்னு சொன்னாலும் முழுமையா கூட நாங்க எடுத்து அதை செய்யக்கூடிய நல்ல முறையில பண்ணி கொடுப்போம். அதாவது இது இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இதை வந்து விரும்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம். அவங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நாங்க செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க. எந்த மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை அவங்க இயல்பாவே நார்மலா வந்து எப்படி வேணும் என்னங்கிறது. அதாவது ஒரு வீடுங்கிறது அந்த 50 அடக்கம். ஓகே, அது எப்படி செயல்பாடு என்னென்ன வரணும் போகணுங்கிறத வந்து நம்ம வந்து நல்ல முறையில வந்து ஒரு கணக்கு போட்டு ஒரு வரைபடம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு 4 கிழமைன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பூஜை போட்டு பண்ணோம்னா நல்ல ஒரு வெற்றியான அமையும். கண்டிப்பா. இந்த மாதிரி நான் இது வரையும் ஒரு வீடு இந்த ஒரு இறால பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்ப இருக்கிற மாடலாம் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வீடுகள் கட்டுவாங்க. ஸோ இது புதுமையா இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு புதுமையா இருக்கும். ஸோ நல்ல பணியை பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட பணி மேலும் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள்லாம். ஸோ இந்த வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு உங்களை தொடர்பு கொள்வதற்கு சிறந்த முறையில் பண்ணி கொடுங்க. ஸோ இவ்வளவு நேரம் தெளிவா வந்து இந்த வீடியோ வந்து எப்படி கட்டமைக்கிறீங்க எல்லாமே தெளிவா சொல்லிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.